ரசம் வைக்க கொஞ்சோண்டி புளியை எடுத்து தண்ணியில் நனைய வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் நனைய போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, மிளகு பொடி, சீரக பொடி, வத்தப்பொடி போடுன்னா போடுங்க, உரப்பு அதிகமாக தேவைப்படுதவங்க. புளி ஊறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தக்காளியும் பூண்டையும் எடுத்து அரைச்சிக்கோங்க. நான் நாட்டு தக்காளி எடுக்கலை, போண்டா தக்காளிங்கனால அரைக்கேன். நாட்டு தக்காளி வந்து அப்படியே கட் பண்ணி வதக்கிடுவேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகை போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டு தக்காளியும் வெள்ளைப்பூடையும் அரைச்சி வச்சுருக்கீங்கள, அதை போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். உள்ளே ஊற்றி கிண்டி விட்டுட்டு சீரகப்பொடி எல்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ புளி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன சீரகப்பொடி போடுங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டி போடுவேன். வத்தல் வேணும்னா கிள்ளி போட்டுக்கோங்க. உரப்பு தேவைப்படுதவங்க போடுங்க. சரி காமி. இப்போ ரசத்தை வடிகட்டி உள்ளே ஊற்றிக்கிடணும். தக்காளி நல்லா தவங்கின பிறகு தவங்கி மேலே நல்லா எண்ணெய் தெரியும். அந்த சமயத்தில் ஊற்றுங்க. இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கிடுங்க.